பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்மஸ் அப்படின்னாவே எல்லாரும் பேசக்கூடிய செய்தி வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் எடுத்து தான் வாசிப்பாங்க. 9:6 கிறிஸ்மஸ்னாவே எல்லாம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதுதான். நேற்று நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் செய்தி கொடுக்குறப்ப பார்த்தா எல்லாம் இந்த வசனத்தை எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே சோத்திரம், நன்றி. சரி அப்படின்ட்டு நான் எப்போவுமே ஆண்டவர்கிட்ட பேசுகிற காரியம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வசனம் வேணும். நம்முடைய பிறப்பை குறித்து பேசும் பொழுது எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்பேன். புதிய புதிய வெளிப்பாடுகள் எனக்கு கொடுக்க வேணும். வசனத்தின் ஆதாரத்தோடு என்னோடு பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறது வழக்கம் எப்போவுமே. திடீர்னு புது புது செய்திகளை கேட்கும் பொழுது சில நேரம் பேசுவதற்கு நான் தடுமாறுவேன். அது எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால தடுமாற்றத்தோடு பேசுவேன். ஸோ ஒருத்தர் செய்தி பேசியிருக்கிறத அப்படியே பேசிட்டு போகிறது ஈஸியாக பேசிட்டு போயிடலாம், சரிங்களா? ஆனால் புதுசாக செய்தி கொடுக்கும் பொழுது அதை எப்படி வரைமுறைப்படுத்தி பேசுகிறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு என்னென்னா தெளிவாக பேசுகிறதுக்கு சில நேரத்தில் தடுமாறுவேன். அது நடக்கும். ஆண்டவர் இடத்துல கேட்டேன், ஆண்டவரே, ஆவியானவரை எனக்கு உதவி செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, இந்த மக்களுக்கு நீ வந்த நோக்கத்தை குறித்து எனக்கு வேதத்தின் அடிப்படையில் என்னோடு கூட நீங்கள் பேச வேண்டும். ஆவியானவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நிறுத்த முடியல. வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். காலையில் வரையும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் இந்த நாளில் அற்புதமாய் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததின் நோக்கம் பாருங்க. இயேசு கிறிஸ்து 22 நன்மையான மேன்மையான காரியங்களை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 22 மேன்மையான காரியங்களை கொடுக்க வந்தார். நம்ம இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவோம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார், சரிங்களா? அதற்காக சிபித மாதிரி பல காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி மனிதனுக்கு தேவன் ஒரு விசேஷமான காரியங்களை ஏற்படுத்தும்படி வந்தார். பாருங்கள், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே முடிவடைகிறது, சரிங்களா? இன்னும் பல தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அது வருகைக்கு, 2ஆம் வருகைக்கு, 1000 வருட அரசாட்சிக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்னமும் அது நடைமுறையில் இருக்கிறது. அதுவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் 99.9% நிறைவேறி விட்டது. இன்றைக்கி ரொம்ப ஆயத்தமாக இருக்க வேண்டிய காலகட்டம். புதிய வருஷத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை பேசுகிறார். என்னன்னா, வரும் காலம் ரொம்ப மோசமான காலம். எப்படின்னா, வேதம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் அத்தனை சம்பவங்களும் நிறைவேறப் போகிற வருடங்களாக இருக்கும் 2026. அதனால் நம்ம சுகமாக இருப்போம், ஆசீர்வாதமாக இருப்போம்லாம் நம்பாதீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டது தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, சரிங்களா? பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த உடனே மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் போய் சொல்கிறாங்க. மெய்ப்பர்களுக்கு தேவ தூதர்கள் போய் சொன்னாங்க. ஆனால் சாஸ்திரிகள் விஷயம் அப்படி இல்லை. சாஸ்திரிகள் வந்தாங்கள்ல, அப்படி இல்லை. அவங்களுக்கு யார் சொன்னது? நட்சத்திரம், விசேஷித்த நட்சத்திரத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவை காண வந்தார்கள். அது மாதிரி தான் இந்த உலகத்தை வரலாற்றிலே, இந்த உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத சிறப்பு, இயற்கையும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறது. எப்போ படைச்சாரு தெரியுமா யாருக்காவது? சூரியனு எப்போ அந்த நட்சத்திரத்தை? ஆனால் அந்த நட்சத்திரம் வழிகாட்டியது, சரியா? பாருங்கள், ஏன் அப்படி நடந்தது? வாசிக்கலாம். கொலேசியரின் புஸ்தகம்
1வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம், எல்லாம் இணைந்து செயல்படக்கூடியது. 1:16 கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்துவின் அந்த சாஸ்திரிகள் வரும்பொழுது ஒரு நட்சத்திரத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவை காண வந்தார்கள். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற நட்சத்திரங்களாக இன்றைக்கி நாம் இருக்கணும். சரியா? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், சகலமும் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இயேசுவை கண்டார்கள். சாஸ்திரிகள் அறிந்து கொண்டு இயேசுவை கண்டார்கள். இன்றைக்கு 2 விதமான மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை அறிந்து இன்றைக்கி சபைக்கு வராங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இன்னொரு விதமான மக்கள் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டு அவர்கள் வராங்க. சரிங்களா? அப்போ 2 விதமான மக்கள் வராங்க. இன்றைக்கி நாம் எப்படி வந்திருப்போம்? யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்போம், சொல்லித்தானே வந்திருப்போம். ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து, அவர் உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த காரியங்கள் மூலமாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? அங்கே போனால் அற்புதம் நடக்குமாமே, அங்கே போனால் சுகம் கிடைக்குதாமே, என் வியாதி நீங்குதாமே அப்படின்னு சொல்லி என்ன இயேசுவை காண வருகிறார்கள். இப்படி 2 விதமான மக்கள் இந்த ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். ஓகே, ஏன் இப்படி பாருங்கள், இந்த உலகத்தில் எந்த மக்களும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து யாராவது மறுதளிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவே எனக்கு தெரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரியும். ஏன்னா கிபினா கிறிஸ்து பிறப்பு, அந்த சரித்திரத்தையே மாற்றி அமைத்தார் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட காரியங்களை தான் இந்த நாளில் தேவன் நம் மத்தியிலே செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது எந்த மனிதனும் இடம் கொடுக்கவே இல்லை. வீட்டில் யாருமே இடம் கொடுத்தாங்களா? ஒருத்தரும் இடம் கொடுக்கலை. ஆனால் விலங்கினங்கள் இருக்கும் இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அந்த விலங்கினங்கள் இடம் கொடுக்கிறது. சரிங்களா? பாருங்கள், அப்போ தான் சொன்னல, சகலமும் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. யோபு சொல்லும் போது சொல்கிறார் அழகாக ஒரு இடத்துல, 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. பாருங்கள், யோபு சொல்லும் போது சொல்கிறாரு, 12:7 வாசிங்க. இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார். அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள். அவைகள் உனக்கு அறிவிக்கும். எங்க என்ன சொல்றார் யோபு? நீ போய் மிருகங்களை கேட்டுப்பாரு, தேவன் யாருன்னு சொல்லுமா. ஆகாயத்து பறவையை கேட்டுப்பாரு, தேவன் யார் என்று உனக்கு போதிக்கும். அடுத்த வாசிங்க, 8வது. அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அது உனக்கு விவரிக்கும். இந்த உலகத்தின் தேவனுடைய படைப்புகள் எல்லாம் தேவனுடைய கிரியைகளை அறிவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய கிரியைகள் எல்லாமே தேவன் யார் என்பதை அறிவிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பாருங்க,
இயேசு கிறிஸ்து மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். சரிங்களா? முன்னணியில் அவங்க கிடத்தினார்கள், அப்படி தான் போட்டிருக்கு. சரி, அப்போ பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? தேவன் சீனாய் மலையில் தேவன் இறங்குறார். சீனாய் மலையில் தேவன் இறங்கும் பொழுது தேவன் மோசைக்கு ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன தெரியுமா? நான் மலை உச்சியில் இறங்கும் பொழுது அடிவாரத்தை எந்த மனுஷனும் போய் தொடக்கூடாது, எந்த மனுஷனும் போய் தொடக்கூடாது, எந்த மிருகமும் போய் கால் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிட்டா அவனை நீ என்ன செய்யணும்? கல்லடித்து கொல்லணும். ஒரு மிருகம் அந்த மலைக்கிட்ட வந்துருச்சுன்னா வில்லால் அந்த மிருகத்தை என்ன செய்யணும்? கொல்லணும். அப்படி பரிசுத்தமுள்ள தேவன், அப்படி பயங்கரமான தேவன் என்ன சொல்கிறாராம்? என்ன செஞ்சிருக்கிறாராம்? மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மனிதருக்கும் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. என்ன தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது? யாத்ராகமம் 19வது அதிகாரம் 12-13 வாசிங்க. ஜனங்களுக்கு சுற்றிலும் ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். மலையை தொட்டாவே நிச்சயமா அவன் கொல்ல பண்ணும் அப்படின்றார். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. அவர் இறங்குற மலையில அந்த இடத்துல ஒரு மனுஷன் போய் தொடவும் கூடாது, மிருகவும் போகக்கூடாது, அவன் சாவணுன்றார். எவ்வளவு பயங்கரமான தேவன் நம்முடைய தேவன். ஆனால் அப்படிப்பட்ட தேவன் மாட்டு பிறப்பதற்கு பூமியில் வீட்டில் இடம் இல்லை, சத்திரத்துலையும் இடம் இல்லை, மாட்டு தொழுவத்தில் அவர்கள் கடத்தினார்கள். ஆமென், ஆமென். தேவன் உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன காரணம்? முதலாவது தேவன் மனிதனாக பிறப்பதற்கு காரணம், இந்த ஆதாம் படைக்கப்பட்ட பொழுது எப்படி படைச்சார்னா, அவர் தேவ சாயலில் படைச்சார், அவருடைய ரூபத்தின்படி படைச்சார். இந்த பூமியின் சகல அதிகாரங்களை உடையவனாக அவனுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்தார். இப்படிப்பட்ட படைப்பை தான் ஆதாமுக்கு கொடுத்துட்டார். ஒரு பரிபூர்ண ஒரு மனுஷனாக ஆதாமை தேவன் உண்டாக்கினார். ஆனால் அந்த ஆதாம் இழந்து போன அந்த சாயலையும் என்ன தேவத்துவத்தின் பரிபூரணத்தையும் இந்த உலகத்தின் அதிகாரங்களையும் அவனுக்கு மீட்டு கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6-7 வாசுங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக தேவனுக்கு சமமாயிருப்பதை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து எதற்காக? அந்த ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை மீண்டும் கொடுப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து மனித ரூபமாக மறுபடியுமாக பிறந்து அவர் என்ன செஞ்சாராம்? அதை கொடுக்கும்படியாக, அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்கள், ஏசியாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கலாம். எதற்காக இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார்? சில காரியங்களை நாம் வாசிக்கலாம்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்கள் எதுக்குமே உதவாகறன்னு சொல்லாம ஒதுக்கி வைக்கிறாங்களா குடும்பத்தில்? சிறுமைப்பட்டவங்க எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தி எதுக்கு மேல் அவங்களுக்கு என்ன செய்கிறாராம்? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. அப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், காயம் கட்டுதலையும். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கீங்க, கவலை, கண்ணீர், எவ்வளோ கஷ்டம். இதெல்லாம் விடுவிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவரை யாருமே கிடையாது. நம்ம இருதயங்களை ஒருங்குபடுத்தவும் இருதயங்களை சீர்படுத்தவும் இயேசு கிறிஸ்துவரை யாருமே செய்ய முடியாது. சரிங்களா? அப்புறம் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கட்டப்பட்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் முக்கியமான நோக்கம் இந்த 61வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் அது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டேன். இவ்வளோ காரியங்களை செய்து வந்திருக்கீங்க, ஆனால் இந்த சிறைப்பட்டவர்களும் கட்டப்பட்டவர்களும் ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். ரொம்ப சிறைப்படுத்தப்பட்டவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள். அதை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரை, இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தணும், இந்த காரியங்களை நீங்கள் சொல்லி தரணும். ஏன்னா இன்றைக்கி கிறிஸ்மஸ் செய்தி சும்மா சாதாரணமாக போயிடக்கூடாது. இன்றைக்கி வந்து ரொம்ப ஆழமான காரியங்களை பேசணும். எல்லாரும் பேசுகிற மாதிரி போகக்கூடாது. இங்கே பைபிள் ஸ்காலர் உட்காந்துருக்கிறார் பிரதர், கோல்டன் சிங்கர் உட்காந்துருக்குறாங்க, என்ன கோல்டு மெடல் சிங்கர், அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஆழமான காரியங்களை குறித்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு மனுஷன் அவன் சிறைப்பட்டு போனால் அவனுக்கு ஏதாவது நன்மையான காரியம் செய்ய முடியுமா? ஏதாவது நல்லது நடக்குமா? எதுவுமே நடக்காது. அவன் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் அனுபவிக்கவே முடியாது. பாருங்க, அவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருப்பான். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் சிறைப்பட்டு போகிறான். சரிங்களா? சிறைப்பட்டு போகிறான். அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பாவத்தில் அவன் கட்டப்படுகிறான். புரியுதா? இப்போ நான் சொல்கிறது ஒரு பாவம். இப்போ எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆராதனை பண்ணுறோம். ஆனாலும் எல்லாரும் ஒரு பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம். பாவம் என்ன பாவம் செய்ய அப்படியா அப்படின்பாங்க. பைபிள் படிக்காதது ஒரு பாவம். சரிங்களா? ஆராதனைக்கு வந்து நன்றி செலுத்தாதது ஒரு தவறான காரியம். தேவன் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்கிறேன், தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலும் பிசாசுக்கு தான் சாட்சியாக இருக்கிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே தலையை வலிக்குது, முட்டி வலிக்குது. இதெல்லாம் யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? சாத்தான் தான் கொடுக்குறான். வலிகளை எல்லாமே, எல்லா வியாதிக்கு பின்னாடியும் இருப்பது சாத்தான் தான். சரிங்களா? நன்மையான காரியங்கள் தான் பிதாவின் இடத்துலேருந்து நமக்கு வருது. ஏந்திரிச்சோன்னு முதுகு ரொம்ப வலிப்பா, அப்பா காலையிலேயே அவன் பிசாசு நமக்கு ரொம்ப ஜாலி. நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுறான், நம்ம செய்கிறதெல்லாம் சொல்லி காட்டுறான். நமக்கு தான் இவன் சாட்சியாக இருக்கிறான். தலை வலிக்குது எந்திரிச்ச உடனே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். காலையிலேருந்து ராத்திரி வரையில் அவன் செஞ்சது தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இயேசு கிறிஸ்து செஞ்சது யாராவது நன்றி சொல்கிறீங்களா? சாப்பாடு கொடுத்ததை நன்றி சொல்கிறீங்களா? இன்றைக்கி நல்ல சாப்பாடு கொடுத்தீங்களே நன்றின்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா? சொன்னது கிடையாது. ஆனால் நான் சொல்லியிருக்கேன்ப்பா. நான் சொல்லுவேன், சாப்பிட்டு முடிச்சோன்னு, ஏசப்பா சோத்திரம், சூப்பர் சாப்பாடு கொடுத்தீங்க ஆண்டவர், அதான் சாப்பிட்டு இப்படி இருக்கேன். ஏடா எது சூப்பராக எனக்கு கொடுத்தீங்க, நன்றி. நீ போட்டு அந்த கடைக்கு போயிட்டு வர வரையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க, நன்றி. நல்லா குறிப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டு வந்தோம், நன்றி. அப்படி சொல்லணும், கற்றுக்கங்க. சரி, ஓகே. அப்போ அவன் தொடர்ந்து ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுது அவன் கட்டப்பட்ட நிலைமையிலே அவன் இருக்கிறான். சரிங்களா? ஏதோ ஒரு பாவத்தில் கட்டப்பட்டிருக்கோம். பவுலுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு. பவுலுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? ரோமர் 7வது அதிகாரம் 15 வாசிங்க. ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. பாவத்தில் கட்டப்பட்ட நிலைமையை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார் அழகா. சரிங்களா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, சம்மதம் கிடையாது. நான் விரும்புகிறதை செய்யாம நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இதை தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் செய்யணும்னு நினைக்கவே இல்லை, ஆனால் தொடர்ந்து அதையே செஞ்சுக்கிட்டு. நான் இன்றைக்கி குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் தன்னால் போயிடுறேன். சரியா? நான் இன்றைக்கி மனைவி மேலே கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கோவப்பட்டுடுறேன். இன்றைக்கி பிள்ளைகளை அடிக்கக்கூடாதுன்னு தான் நான் இருக்கிறேன். என் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க, அடிச்சிருவேன்னு பாரு. நானும் அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அடி வந்துடும் அப்படின்னு பாரு. ஏப்பா தம்பி இப்படி செய்கிற அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஏன்னா அது மாதிரி அந்த இதில் என்ன சொன்னோம், திருந்தணுன்னே நம்மளாம் திருந்தணும் எப்படி அப்படின்னு. அப்போ அந்த பாவத்தோடு நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். அதிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்குறார். வாசிங்க, 18 வாசித்துருங்க. 18 ரோமர் 7:18. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டுமென்கிற விருப்பம், நன்மை செய்யணும்னு விருப்பம் என்கிட்ட இருக்கு, விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனா நன்மை செய்யறது என்கிட்ட கிடையாது. ஆனா என்ன இருக்கு நன்மை செய்யணும்னு, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. காசு செலவாயிரும், கொடுத்துறாத அப்படின்னு எண்ணம் வந்துடுது. அது ஒரு நிலைமையாக இருக்குது. 19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்போ பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலைமையில் இங்கே பவுல் அழகாக விளக்கிறார். அடுத்தது பாருங்க, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். ஒருவன் பாவம் செய்யும்போது அவன் ஆத்துமா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நான் ஒரு அழகாக சொல்லி கொடுக்குறார். ஒரு மனுஷன் பாவத்தில் விழுந்து கிடக்கிறான், கட்டப்பட்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய ஆத்துமா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தா, இப்போ குளிர் தேசம் லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆறெல்லாம் அப்படியே என்ன செய்யும், ஐஸ் கட்டியாக மாறிடும், ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக மாறிடும். அது உள்ளுக்கு மீன் இருக்கும் தெரியுங்களா, மீன். அந்த ஐஸ் கட்டியில் உறைஞ்சி மீன் அப்படியே என்ன செய்யும், அப்படியே கட்டியாகி அப்படியே இருக்கும். எதாவது செய்ய முடியுமா? எங்கேயா நவுற முடியுமா? அது அப்படியே உறைஞ்சி போய் இருக்குமா. அந்த மாதிரி பாவம் செய்கிறவனுடைய ஆத்மா அப்படி தான் இருக்குது. பாவம் செய்கிறவனுடைய ஆத்மா அப்படி இருக்குது. எப்படி இருக்கான், அந்த பனிக்கட்டியில் உறைந்து போய் அந்த மீன் எங்கும் நவுறாதபடிக்கு, அது செயல்படாதபடிக்கு அதை சுற்றிலும் பனிக்கட்டி இருப்பது போல, அந்த ஆத்துமா இருக்குதான். எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? நான் எப்படி நம்புறது? யோபு 38வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து,
கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. பாருங்க, ஜலம் கல்லுருவம் கொண்டு அப்படின்னா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. சரிங்களா? அதன் ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறது. அப்போ எல்லாம் ஐஸ் கட்டியாகி அது உள்ளுக்கு மீன் எப்படி செயல்படாத போல இருக்கிறதோ அப்படிப்பட்ட நிலைமை எப்படி இருக்குதா? ஆத்மாவின் நிலைமையாக இருக்கிறதா. சரிங்களா? பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது இந்த நிலைமையை மாற்றக்கூடியவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த பாதாளத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். தாவீது ஒரு பாவம் செய்தார், எல்லாருக்கும் தெரியும், விளக்க வேண்டியதில்லை, தெரியுமில்ல, ஒரு பாவம் செய்தார். அப்போ தாவீதினுடைய ஆத்மா என்ன செஞ்சிச்சுன்னா அது போய் பாதாளத்தில் சிறைப்பட்டு போய் இருக்குது. தாவீதினுடைய ஆத்மா பாதாளத்தில் சிறைப்பட்டு போய் இருக்குது. அப்போ அங்கே எந்த ஒரு கூக்குரலையும் கேட்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பாவம் செய்த உடனே அவனுடைய ஆத்மா சிறைப்பட்டு போயிடுச்சு. அந்த நேரத்தில் வாசிக்கலாம், சங்கீதம் 69:1-2. அந்த நேரத்தில் தாவீது அங்கே தேவனிடத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. தேவனே என்னை ரட்சியும். இங்கே தாவீது பாவம் செய்த உடனே அவன் ஆத்துமா சிறைப்பட்டு போன உடனே அந்த இடத்துல நான் சொன்னல ஐஸ் கட்டி அந்த சூழ்நிலைகள் எப்படி அவன் செயல்படாமல் இந்த மீன் செயல்படாமல் ஐஸ் கட்டி எப்படியாக அந்த ஐஸ் கட்டி மீனை மூடி மறைத்து பிடித்து கொண்டு எங்கும் எந்த செயலற்ற நிலைமையில் இருக்குதோ அந்த மாதிரி இங்கே தாவீதினுடைய ஆத்துமா சிறைப்பட்டு இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறார் 96:1-2 வாசிங்க. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலை இல்லைன்னா எப்படி தெரியுங்களா? குதிக்கிறது. காலில் ஒரு நெருப்பு பட்டா எப்படி குதிப்பாங்க, குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க தெரியுங்களா? சுற்றுச்சு, கால் தண்ணி விட்டுருச்சு, அப்படி குதிக்க. அந்த மாதிரி அங்கே தாவீதுனுடைய ஆத்துமா துடிக்கிறது, நிற்க நிலை இல்லாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கிறத இங்கே சொல்கிறாரு. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு ஓடுகிறது. இந்த பாதாள குழியில் தாவீதினுடைய ஆத்துமா அங்கே சிறைப்பட்டு இருக்கிறத இங்கே சொல்கிறாரு. அப்போ என்ன செய்யுது? அப்புறம் 69:15 வாசிங்க. ஜலப்பிரவாகங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் அந்த பாதாளம் வாயை அடைச்சிருச்சுன்னா மீட்க முடியாது. அப்போ தாவீது அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஜலப்பிரவாரங்கள் என்மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எல்லாருக்கும் இப்போ புரியுதா? பாவம் செய்கிற ஆத்மா எப்படி பாடுபடுதுன்னு, எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்னு. ஆனால் நம்ம அந்த பூமியில் அப்படின்னு எப்பவும் போல் ரொட்டீனாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது? அதான் சொல்கிறாரு யோவான், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்மா எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமையில் தானே நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி எனக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு, உங்களுக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்தில் வந்தார்? இயேசு கிறிஸ்து தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு தூதன் அனுப்புனா பிசாசை ஜெயிக்க முடியுமா முடியாதா? ஒரு தூதன் அனுப்பினா பிசாசை ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்துருவாரு, எல்லாம் முடிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து வர வேண்டியதில்லை, ரட்சிப்பு கொடுக்க வேண்டியதில்லை, சிலுவையில் அறைய வேண்டியதில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இது செய்யலாமா செய்யக்கூடாதா? ஆனால் நம்முடைய தேவன் பாருங்கள், நீதியுள்ள தேவன். தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் வெளிப்படுத்துதலில் சொல்கிறாங்க.
அப்போ நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். எதையுமே ஒரு ப்ரொசீஜரோடு செய்வார், எல்லாமே ஒரு ஆர்டராக செய்வார். சரிங்களா? ஒரு விஷயம், ஆதாம் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சாத்தானிடத்தில் கொடுத்து வாங்கினானா, திருடி கொண்டானா, பறித்து கொண்டானா? ஆதாம் அவன்கிட்ட என்ன ஏமாற்றி அந்த அதிகாரத்தை வாங்கிக்கிட்டான், திருடிட்டு போல கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ பிரதர் ஒரு பேனை எனக்கு கொடுக்குறாரு, பிரதர் அழகாக இருக்கீங்க பிரதர், நல்லா இருக்கீங்க பிரதர் அப்படின்னு பேசிட்டு அந்த பேனை என்கிட்ட கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா, சரி பிரதர் நல்லா இருக்க வச்சுக்கோங்க, அப்படி தான் ஏமாற்றி அவரை போய்ட்டு அப்படி வாங்குறது. அது மாதிரி தான் வாங்கினது. சரிங்களா? திருடுறா பிரதர் அங்கிட்டு பாருங்க அப்படின்னு எடுத்துக்கிறது. சரியா? அந்த மாதிரி சாத்தான் வாங்கலை, ஆதாம் கொடுத்து அவன் வாங்கினான். அப்போ என்னன்னா, இயேசுக்கு எப்படி அந்த மனுஷன், மண்ணினால் செய்யப்பட்ட ஆதாம் அந்த மனுஷன் எப்படி கொடுத்தானோ, அதே போல் இயேசு கிறிஸ்து மனித சாயலாக வந்து அதை மீட்க வேண்டும். சரிங்களா? அதுக்கு என்ன அதிகாரம்னு பார்க்குறீங்களா? லேவியராகமம் 25:25 வாசிங்க. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணி ஆட்சியிலே சிலதை விற்றால், அங்கே அவன் விற்றுட்டான் எல்லாத்தையும். யார்? ஆதாம். எல்லாத்தையும் விற்றாச்சு, எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். சரிங்களா? இதுக்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆமென். பாருங்க, அப்போ தம்முடைய சகோதரன் இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறாரா? சகோதரனாக இருக்கிறார். நம்ம கூட பிறந்த உறவாக இருக்கிறாரு, நம்ம சகோதரனாக இருக்கிறாரு. அதில் தான் சொல்கிறாரு ரோமர் 8:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே புதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். தேவனுடைய சாயலை இழந்த மனிதனுக்கு மீண்டுமாக தேவனுடைய சாயலாக்கினார். இழந்து போனதை, அந்த ரட்சிப்பு, அதை தேவனுடைய சாயலாக மறுபடியுமாக அதை கொடுத்தார். வாசிக்கலாம், கொலோசியர் 3:10 கூட வாசித்து முடிக்கலாம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கு. அப்போ எல்லாமே இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரா? இதை கொடுக்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இதுதான் முக்கியமான காரியமாக இருக்கு. இதுதான் முக்கியமான காரியம். சிறைப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார், கட்டுண்டவர்களுக்கு அவர் கட்டவிழ்க்க கிருபை செய்தார். இந்த பாதாளத்தில் இருக்கிற ஆத்துமாவை நம்ம தேவனால் மட்டும்தான் முடியும், வேறு எந்த கடவுளாலையும் முடியாது, எந்த மனுஷனால் முடியாது. அதற்காக தான், ஏன்னா இந்த ஆத்மா நான் தான் போய் அதை சரி பண்ண முடியும். அவர் நம் சகோதரனாக இந்த உலகத்துக்கு வந்து அதை நிறைவேற்றினார். மத்தேயு 25:40 சொல்லுது, இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள். சின்ன மக்களுக்கு உதவி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரியப்படுறார். திக்கற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரியப்படுறார். தரித்திரர்களுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து பிரியப்படுறார். நம்ம சபையில் இருந்து அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறோம். கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சபையிலேருந்து செய்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. சிஸ்டர் நிறையா செய்கிறாங்க, சோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. ஏன்னா எல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் எல்லா ஏழைகளும் மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம், செய்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கியமான காரியத்தை இன்றைக்கி ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறார். இதுதான் காரணம்.
சும்மா எல்லாரையும் போல் நாமளும் பேசிட்டு இன்றைக்கி ஏதோ செய்யணும், பிறப்பை பற்றி பேசணும் அப்படின்றது இல்லை. அதுக்கு உண்மையான நோக்கத்தை ஆண்டவர் இடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கணும். இந்த சத்தியம் ஆண்டவரை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். கண்களை மூடி ஜெபி. ஆண்டவரே, எங்களை நீர் கரையத்துக்கு நீங்கள் கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர். நாங்கள் இனி எங்களுடையவர்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளையாக எங்களை மாற்றினீர். நாங்கள் அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறவர்களாக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை எங்களை கூட்டி சேர்த்தீங்க ஆண்டவரே. பாட உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அந்த பூமியிலே பிறந்தீங்க, எங்களுக்காக பிறந்து எங்களுக்காக வாழ்ந்து ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை தந்துகளை ரசித்து நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தீர். சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் சொன்னீங்க அப்பா. எதையும் மீதி வச்சுட்டு போல முற்றிலுமாக எங்களுக்கு ஜெயம் தந்தீர். பாவத்திலிருந்து ஆண்டவர் முற்றிலுமாக விடுதலை தந்தீர். எல்லா சாபத்திலிருந்தும் பாரம்பரிய கட்டுகளிலிருந்தும் ஒரு முற்றிலுமாக எங்களுக்கு விடுதலையை தந்து நம்முடைய பிள்ளையாக ஆண்டவர் அந்த உறவிலே மகிழ்ச்சி செய்து நன்றி தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த உறவில் ஐக்கியத்தில் வளர்கிறவர்களாக கிருபை செய்யுங்க. இந்த நாள் கலந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய பிறப்பை ஆண்டவரை நாங்கள் மட்டும் அது சந்தோஷப்படுறவர்களாக இல்லாமல் உம்முடைய நாமம் இந்த உலகமெங்கும் பரும்படியாக நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாகவும் ஆண்டவரே அது அப்படி வாழ்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னது போல நாங்கள் சாட்சி அப்பப்போ சொல்கிறது மாத்திரமில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு நீ கிருபை செய்யுங்க. நாங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிப்படும்படியாக நாங்கள் செய்ய கிருபை செய்யுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரியோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.